இந்த வீடியோவில் நம்ம டெரிவேஷன் ஆஃப் ஒன் டைமென்ஷன் ஹீட் ஈக்குவேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஃபிகர் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா, ஒரு ஃபிகர் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபிகர் வந்து ஒன் டைமென்ஷன் ஃபிகர். ஓகேவா, ஸோ ஒன் டைமென்ஷன் ஒரு ராட்னு வச்சுக்கோங்க. ஒரு ராட் எடுத்துக்கிறீங்க. இது ஒரு ஒன் டைமென்ஷன். இது வந்து 0.0ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது பாயிண்ட் மேபி ஏ இல்லைனா எதானா. ஓகே, ஒரு பாயிண்ட் விஷ். ஸோ இது வந்து எக்ஸ் டைரெக்ஷன், இது வந்து எக்ஸ் டைரெக்ஷன் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ராடில் ஒரு செக்ஷன் எடுக்க போகிறோம். ஒரு சின்ன செக்ஷன் எடுக்க போகிறோம். அந்த செக்ஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஸ்டார்ட் ஆகுது, அது இங்கே வந்து முடிஞ்சிருது. ஸோ இந்த செக்ஷன் வந்து இங்கே முடிஞ்சிருது. ஸோ இந்த ஸ்மால் செக்மெண்ட் இருக்கு இல்லையா, நான் வந்து வேறு கலரில் ஹைலைட் பண்ணுறேன். ஸோ டிஃப்ரெண்ட் கலரில். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த செக்மெண்ட்டை தான் நம்ம எடுத்துக்கிருக்கோம். ஸோ இந்த செக்மெண்ட்டில் இந்த பாயிண்ட் வந்து பின்னு எடுத்துக்கிறோம், இந்த பாயிண்ட்டை வந்து கியூன்னு எடுத்துக்கிறோம். சரியா? அண்ட் இந்த செக்மெண்ட், அதாவது இந்த பாயிண்ட் பி இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட் பி வந்து ஆரிஜின் பாயிண்ட், அதாவது 0 ஓலேருந்து எக்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஓகேவா, இந்த டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ். அடுத்தது, ஸோ இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, பிக்கும் கியூக்கும் இருக்கிற இடையில இருக்கிற எக்ஸ் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா டெல்டா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போது எனக்கு இந்த ஃபுல் டிஸ்டன்ஸ் 0லேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன டிஸ்டன்ஸ் இருக்கும், எக்ஸ் ப்ளஸ் டெல் எக்ஸ்ன்னு இருக்கும். அதாவது இது வந்து பாயிண்ட்டு கியூ. ஓகேவா, இதுதான் இந்த ஹீட் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ராட் எடுத்துக்கிட்டோம். அதோட டிஸ்கிரிப்ஷன் இங்கே சொல்லியிருக்கோம். சரி, அது ஒரு ஸ்மால் செக்மெண்டல் ஏரியா. இந்த ஏரியாவில் ஹீட் ஃப்ளோ எப்படி இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு அதை வந்து ஒரு ஃபுல் லென்த்துக்கோ இல்லைன்னா 2 டைமென்ஷனுக்கோ இல்லை 3 டைமென்ஷனுக்கோ அதை வந்து நம்மளால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். ஸோ சப்போஸ் அசோட்ரோபிக் ஹீட் ட்ரான்ஸ்ஃபராக இருந்தது, அதில் அனசோட்ரோபிக்ங்கிறதெல்லாம் வேறு ஃபேக்டர். அண்டு இது வந்து சிம்பிளாக நம்ம இப்போ டிரைவ் பண்ணி பார்ப்போம். சரியா? ஸோ எப்படி டிரைவ் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் ஒரு ஹீட் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. ஸோ அட் எனி இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம்னு பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ளோ ஆகிற ஹீட்டு அதோட பொசிஷன் அண்டு டைமை பொறுத்து இருக்கும். இதில் ஃப்ளோ ஆகிற ஹீட் வந்து டெம்பரேச்சர் வந்து பொசிஷன் அண்டு டைமை பொறுத்து நம்மளுக்கு இருக்க போகுது. சரியா? ஸோ இதுதான் வந்து பேசிக் ட்ராயிங், நம்ம எடுத்துக்கிட்ட ட்ராயிங். ஸோ இது வந்து ஒரு இன்சுலேட்டட் சிஸ்டம்னு வச்சுக்கோங்க. ஹீட் வந்து ஒரே டைரெக்ஷனில் தான் ஃப்ளோ ஆகிற மாதிரி நம்ம இதை செட் பண்ணிக்கிறத அசியூம் பண்ணிக்குவோம். சரியா? ஸோ திஸ் இஸ் தி டயக்ராம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதை வேஸ்ட் பண்ணி நம்ம ஒரு ஈக்குவேஷனை டிரைவ் பண்ண போகிறோம். ஒன் டைமென்ஷன் ஈக்குவேஷனை டிரைவ் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு நோன் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்க போகிறோம். ஹீட் ரிலேட்டட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, டிஃப்ரெண்ட் ஸ்டேட்மெண்ட். ஹீட் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஹையர் டெம்பரேச்சர் டு லோயர். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட், எந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஹீட் டெரிவேஷனுக்கு எடுத்துக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹீட் ஈக்குவேஷன் டிரைவ் பண்ணுறதுக்கு தி அமௌண்ட் ஆஃப் ஹீட், ஓகேவா, தி அமௌண்ட் ஆஃப் ஹீட் contained in the element PQ. ஓகேவா, இந்த செக்மெண்ட்டில் is proportional to its mass. first point is mass. ஸோ இந்த எலமெண்ட் எடுத்துக்கிட்டிங்க, பேசிக்காக இந்த எலமெண்ட். ஸோ இந்த எலமெண்ட் PQ எலமெண்ட்டில் ஹீட் எவ்வளோ இருக்கும், ஓகேவா, எவ்வளோ இருக்குங்கிறத வந்து 2 பேராமீட்டர் டிசைட் பண்ணோம். அதில் ஒன்று வந்து மாஸ் ஆஃப் த எலமெண்ட், ஓகேவா, அண்ட் செகண்ட் ஒன் வந்து டெம்பரேச்சர். செகண்ட் ஃபேக்டர் பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர். இந்த ரெண்டும் தான் வந்து இந்த ஹீட்டை கண்டெய்ன்ட் இன் தட் பர்டிகுலர் எலமெண்ட்டை வந்து டிசைட் பண்ணும், ஒரு ரீஜனில் இருக்கிற டெம்பரேச்சரை. ஸோ இதை வந்து ஈக்குவேஷனாக எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது, இல்லை ஹீட் ரிலேஷனாக எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுனா ஹெச் ஆஃப் டி. ஓகேவா, ஹெச் ஆஃப் டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு
mass of the element times temperature, that is x, tன்னு வச்சுக்கோ. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு இப்போது ஹீட்டு ரிலேஷன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ இதை வந்து இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி ரிமூவ் பண்ணணும்னா நம்மளுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் ஆகும். ஸோ அதை வச்சு நம்ம இப்போ எழுத போகிறோம். h of t after removing this proportionality, so what we will be getting is, இது வந்து delete பண்ணிடலாம், இது மைனஸ்ன்னு எடுத்துக்காதீங்க, இது வந்து ஒரு அண்டர்லைன். ஓகேவா? ஸோ இஸ் ஈக்குவல் டு எஸ் டைம்ஸ் எம் டைம்ஸ் u of x, t. ஓகே, u of x, t. ஸோ இதுதான் வந்து இப்போ நம்மளுக்கு இருக்கிற ஹீட் ரிலேஷன். அதாவது ஒரு இஃப் யூ ஸ்மால் எலமெண்டல் ரீஜனில் இருக்கிற எவ்வளோ ஹீட் கண்டென்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹீட் கண்டென்ட் எவ்வளோ இருக்குங்கிறத வந்து இந்த 3 ஃபேக்டர் தான் டிசைட் பண்ணுது. ஒன்று வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி ரிமூவ் பண்ணது நம்மளுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அந்த கான்ஸ்டன்ட் வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அண்ட் மாஸ் ஆஃப் த எலமெண்ட் அண்ட் தி டெம்பரேச்சர். ஸோ இந்த 3 ஃபேக்டர் தான் வந்து இந்த ஹீட் கண்டென்ட்டை டிசைட் பண்ண போகுது. ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாஸ்க்கு பதிலாக அந்த மெட்டீரியலோட டென்சிட்டியும் அதோட டைமென்ஷன் டிபெண்ட் பண்ணி இந்த இடத்துல நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போது டென்சிட்டி, இப்போ அந்த எடுத்துக்கிட்ட இந்த ராட் இருக்கு இல்லையா, இந்த ராடோட டென்சிட்டியை வந்து நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டென்சிட்டி ஆஃப் த ராட் வந்து ரோன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். ரோ வந்து டென்சிட்டி ஆஃப் தி ராட் அண்ட் கே இஸ் தெர்மல் கண்டக்டிவிட்டி and S is specific heat capacity. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த பேராமீட்டர்ஸ், ரைட்? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ இப்போ நான் வந்து டென்சிட்டியை வந்து எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ண போகிறேன், ரோ இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை லென்த்துன்னு போடுறேன். ஏன்னா இது வந்து 1 டைமென்ஷன். ஸோ 1 டைமென்ஷனுக்கு வந்து நம்ம லென்த்துன்னு எடுத்துக்கலாம், ரைட்? இல்லைன்னா நீங்கள் 2 டைமென்ஷனாக இருந்ததுன்னா லென்த்துக்கு பதில் ஏரியான்னு போட்டிருப்பீங்க, எஸ் இல்லைன்னா ஏ, அந்த மாதிரி எஸ் ஆர் ஏன்னு போட்டிருப்பீங்க. ஸோ இங்கே வந்து லென்த் 1 டைமென்ஷன், அதனால் எல் போட்டுக்கலாம், வால்யூமாக இருந்தால் வி போட்டுக்கலாம். ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல எம்ங்கிற மாஸுக்கு தான் நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போது எம் தான் நம்மளுக்கு தேவை. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம், எம் இஸ் ஈக்குவல் டுன்னு வச்சுக்கிட்டு இப்போ ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா என்ன வரும், இந்த இடத்துல எம் இஸ் ஈக்குவல் டு ரோ டைம்ஸ் எல்லுன்னு வரும். ஸோ இந்த இடத்துல எல்லுன்னு என்ன வரும், ஸோ எல்லுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்மால் எலமெண்டல் ரீஜனில் தான் நம்ம அந்த டென்சிட்டியை, அந்த ஹீட் கண்டென்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். ஸ்மால் எலமெண்டல் ரீஜன், அந்த எலமெண்டல் ரீஜனோட லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ΔX இல்லையா? அந்த ஸ்மால் எலமெண்டல் ரீஜனில் தான் நம்ம வந்து ஹீட் கண்டென்ட்டை வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த மாஸ் தான் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாஸ் எடுத்துக்கிறோம், அதே நேரத்தில் இந்த ஸ்பெசிஃபிக் ஹீட் எடுத்துக்கிறோம், அந்த டெம்பரேச்சர் எடுத்துக்கிறோம். ஸோ அப்போது இந்த மாஸ்ன்னு எடுக்கும்போது அதோட டென்சிட்டி அண்ட் தி லென்த் எடுத்திருக்கோம். ஸோ இப்போ இந்த லென்த்துக்கு பதிலாக எல்லுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ இட் பிகம்ஸ் எல்லுக்கு பதிலாக எம் இஸ் ஈக்குவல் டு ரோ டைம்ஸ் ΔX. ஓகேவா? ரோ டைம்ஸ் ΔXன்னு போட்டுக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோ டைம்ஸ் எல்லுக்கு பதிலாக லென்த் ஆஃப் தி ஸ்மால் எலமெண்டல் ரீஜன் ஆர் எலமெண்ட் எவ்வளோன்னா ΔX. ஸோ அப்போது ரோ டைம்ஸ் ΔXன்னு நம்ம எம்முக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ண முடியும் இந்த ஹீட் ஈக்குவேஷனில். பேசிக்காக இந்த ஹீட் ஈக்குவேஷனில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எம்முக்கு பதிலாக ரோ டைம்ஸ் ΔXன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சரியா? ஸோ அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீட் ஈக்குவேஷன் ஹெச் ஆஃப் என்ன வருது, ஹெச் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு என்ன வருது, எஸ் டைம்ஸ், ரைட், எஸ் டைம்ஸ் ரோ டைம்ஸ் ΔX டைம்ஸ் யூ ஆஃப் எக்ஸ் டின்னு வருது. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு இப்போ இருக்கிற ஹீட் ஈக்குவேஷன். ஓகேவா? ஹீட் ஈக்குவேஷன்.
ஸோ அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா த ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆஃப் ஹீட் இன் த எலமெண்ட் பிக்யூ இஸ். இதுதான் வந்து ஹீட் ஈக்குவேஷன் நம்மளுக்கு இருக்கிறது. இப்போது இந்த ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ண போகிறோம், த ரேட் ஆஃப் increase of heat in the elemental region P, Q is எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது ரேட் ஆஃப் இன்க்ரீஸ்ன்னு பார்க்கும்போது இந்த ஹீட் dH by dt போடுறோம். அப்போது ஸோ dH by dt is equal to S times rho times del x times d. ஓகே, dou u by இந்த இடத்துல dou u by dou xன்னு வரும். ஏன்னா இந்த டெம்பரேச்சர் வந்து டைமை பொறுத்து மாறுது அண்ட் ஆல்சோ பொசிஷனை பொறுத்து மாறுது. அப்போ 2 வேரியபிள்ஸ் நம்ம இந்த இடத்துல வரும். ஸோ தேர்ஃபோர் u டிபெண்ட்ஸ் ஆன் 2 வேரியபிள்ஸ் இல்லையா, u டிபெண்ட்ஸ் ஆன் 2 வேரியபிள்ஸ். ஸோ அப்போ என்ன ஆகும்னா இதுதான் வந்து நம்மளுக்கு dH by dt. ஸோ u depends on 2 variables say x and t அப்படிங்கிற 2 வேரியபிளை பொறுத்து நம்மளோட இந்த dH வேல்யூ இருக்கும். ஓகே, ஸோ அப்புறம் என்ன பண்ணுறோம், from the Fourier's law of heat conduction, okay, from Fourier's law of heat conduction என்ன சொல்லுது, from Fourier's law of heat conduction. ஓகேவா, from the Fourier's law of heat conduction, ரைட், என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா rate of flow of heat at a point x, right, at a point x of the beam is proportional to the negative, right, negative of the temperature gradient. ஓகேவா, ஒரு ஹீட் கண்டக்ஷன் வந்து ஃபோரியர்ஸ் லா ஆஃப் ஹீட் கண்டக்ஷன் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹீட் ஃப்ளோ ஆகிற ரேட் வந்து ஒரு பீமில் ப்ரப்போர்ஷனல் டு எதுக்கு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் கிரேடியண்ட்டுக்கு ப்ரப்போர்ஷனலாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அதை வந்து நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆறுங்கிறது தான் ஹீட் ஃப்ளோன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இஸ் டைரெக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு டோ யூ பை டோ எக்ஸ் அப்படிங்கிறாங்க. ஓகேவா, டோ யூ பை டோ எக்ஸ். ஸோ as x increases, what happens, u right, u decreases.
right? As S increases, D decreases. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனில் ப்ரொபோர்ஷனாலிட்டி எடுத்துட்டிங்கன்னா R is equal to minus K, right? R is equal to minus K into dou U by dou X அப்படின்னு ஒரு ரிலேஷன் வரும். இங்கே வந்து கேங்கிறது தெர்மல் கண்டக்டிவிட்டி, நம்மளுக்கு தெரியும் கேங்கிறது தெர்மல் கண்டக்டிவிட்டி. இதுதான் வந்து நம்மளுக்கு இருக்கிற ஹீட்டு ஃப்ளோ ரேட்டை வந்து இப்படி தான் நம்ம வந்து டிஃபைன் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, பிக்யூ பாயிண்ட்ஸில், ரைட், இந்த பிக்யூ பாயிண்ட்ஸ் இருக்குது, அந்த பாயிண்டில் ஹீட் ஃப்ளோ, ரைட், ரேட் ஆஃப் ஹீட் ஃப்ளோ எப்படி இருக்குங்கிறத நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ரேட் ஆஃப் ஹீட் ஃப்ளோ அட் பாயிண்ட் பி, ரைட், rate of heat flow at point P. rate of heat flow at point P எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ R1ன்னு வச்சுக்கலாம். அதை R1 is equal to minus K dou U by dou X into X. dou U by dou X at X. இதுதான் வந்து R1, அதாவது பாயிண்ட்டு எங்கே, அந்த பாயிண்டில். ஸோ இந்த பாயிண்டில் நம்ம எடுத்துக்கிட்டு, ரைட், இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறோம். அந்த பாயிண்டில் ரேட் ஆஃப் ஹீட் ஃப்ளோ எப்படிங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாயிண்டில் இருக்கிற டெம்பரேச்சர் கிரேடியன்ட் dou U by dou X, dou U by dou X. அதே மாதிரி இந்த பாயிண்டில் ஹீட் ஃப்ளோ, ரேட் ஆஃப் ஹீட் ஃப்ளோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மைனஸ் கே இன்ட்டு dou U by dou X at X plus dx. ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து இங்கே வந்து எக்ஸ், இது வரைக்கும் எக்ஸு. ஸோ இது ஃபுல் டிஸ்டன்ஸ், இங்கேருந்து இது வரைக்கும் எக்ஸ். ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் எக்ஸ் ப்ளஸ் டிஎக்ஸ். அப்போது வந்து எக்ஸ் ப்ளஸ் டிஎக்ஸ்னு வரும். ஸோ என்ன பண்ண போகிறோம் இப்போன்னு பார்த்தீங்கன்னா, the heat flow, the rate of heat flow at point right, rate of heat flow at point Q is எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா R2ன்னு வச்சுக்கிறேன், which is equal to minus K. ரெண்டு இடத்துலையும் நம்ம K தான் யூஸ் பண்ணுறோம். தெர்மல் கண்டக்டிவிட்டி ஃபார் எ கிவன் மெட்டீரியல், தெர்மல் கண்டக்டிவிட்டி வில் நாட் சேஞ்ச், ஏன்னா இட் இஸ் எ கான்ஸ்டன்ட். தெர்மல் கண்டக்டிவிட்டி ஃபார் எ கிவன் மெட்டீரியல் இட் இஸ் எ கான்ஸ்டன்ட். அதனால் ரெண்டு இடத்துலையுமே நம்ம வந்து கேன்னு தான் எழுதுகிறோம். அடுத்தது dou U by dou X ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டெல் எக்ஸ்ன்னு எழுதிக்கிறேன். ஏன்னா அட் பாயிண்ட் க்யூவில், அட் பாயிண்ட் க்யூன்னு வரும்போது என்னோடய டிஸ்டன்ஸ் ஆரிஜின்லேருந்து எக்ஸ் ப்ளஸ் டெல் எக்ஸ், அதனால் எக்ஸ் ப்ளஸ் டெல் எக்ஸ்ன்னு எழுதிக்கிறேன். ஸோ தேர்ஃபோர் தீஸ் ஆர் த டூ ஹீட் ஃப்ளோ ஆஃப் ரேட் ஆஃப் ஹீட் ஃப்ளோஸ். ஓகேவா? ஓகே, ஸோ தேர்ஃபோர் வாட் ஐ வில் டூ இஸ், நவ் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கார்டிங் டு த லா ஆஃப் எனர்ஜி பேலன்ஸ், ரைட், அக்கார்டிங் டு law of energy balance, according to law of energy balance என்ன பண்ண போறோம்னா, right, rate of increase of heat in the element, right. so என்ன பண்ண போறேன், rate of increase of, rate of increase, right, rate of so rate of increase of heat in the increase in எதில், rate of increase in PQ is, right, PQ is equal to net heat flow into PQ, net
heat flow into PQ. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு இருக்கிற ரிலேஷன். இப்போ ரெண்டுமே நம்மளுக்கு தெரியும். ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆஃப்ங்கிறது டிஹெச் பை, ஸோ டிஹெச் பை டிடி இஸ் ஈக்குவல் டு R1 மைனஸ் R2. ஓகேவா? R1 மைனஸ் R2. ஸோ இதுதான் நம்மளுக்கு இருக்கிற இப்போது ஹீட் ஈக்குவேஷன்ஸ், சாரி ரிலேஷன்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது ரெண்டுத்தையும் வேல்யூஸை இங்கே எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். என்ன வேல்யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஹெச் பை டிடிங்கிறது எஸ் டைம்ஸ் ரோ டைம்ஸ் del x டைம்ஸ் டோ யூ பை டோ டி, டோ யூ பை டோ டி. ஓகேவா? டோ யூ பை டோ டி. ஸோ இங்கே வந்து எஸ் டோ யூ பை டோ டி, இது வந்து டி ஆக்சுவலி டி. ஸ்மால் சேஞ்ச் ஹியர் இஸ் சப்போஸ் டு பி டோ டி. ஓகேவா? ஸோ டோ டி. அண்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதை வந்து இதுதான் இங்கே ஈக்குவேஷன். அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மைனஸ் R1ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும், மைனஸ் கே. ஓகேவா? மைனஸ் கே இன்ட்டு டோ யூ பை டோ எக்ஸ் அட் எக்ஸ். ஓகே, மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, ஆல்ரெடி இதில் ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ ப்ளஸ் கே டோ யூ பை டோ எக்ஸ் அட் எக்ஸ் ப்ளஸ் டெல் எக்ஸ். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு இப்போ இருக்கிற ஈக்குவேஷன். இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா நம்மளுக்கு ஒரு ரிலேஷன் கிடைக்கும். என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்ப்போம் அதை. ஸோ என்ன வருது இப்போன்னு பார்த்தீங்கன்னா, இதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம் நம்ம. ஸோ பேசிக்காக நம்ம இதுதான் தேவை, டோ யூ பை டோ டி தான். ஸோ மற்ற டேர்ம்ஸ் வந்து நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் எடுத்துகிட்டு போயிட்டு சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ டோ யூ பை டோ டி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கே. ஓகேவா? இது வந்து கேங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியும், இது வந்து தெர்மல் கண்டக்டிவிட்டி டிவைடட் பை எஸ் டைம்ஸ் ரோ டைம்ஸ் டெல் எக்ஸ். ஓகே, இதில் வந்து இங்கே பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸை முதல்ல எழுதிக்குவோம். அப்போது டோ யூ பை டோ எக்ஸ் அட் எக்ஸ் ப்ளஸ் டெல் எக்ஸ் மைனஸ் டோ யூ பை டோ எக்ஸ் அட் எக்ஸ் அட் எக்ஸ். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு இருக்கிற ரிலேஷன், ரைட்? ஸோ அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது திஸ் ஃபர்தர் சிம்பிளிஃபை பண்ணி எழுதுவோம். ஸோ டோ யூ பை டோ டி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கே பை எஸ் டாட் ரோ. ஓகேவா? இதுக்கு பதிலாக இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் உள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணி டோ யூ பை டோ எக்ஸ் அட் எக்ஸ் ப்ளஸ் டெல் எக்ஸ். இங்கே வந்து மைனஸ்னு வரும், இது வந்து மைனஸ் டோ யூ பை டோ எக்ஸ் டோ யூ பை, ஓகேவா, டோ யூ இப்போ டோ எக்ஸ் அட் எக்ஸ்னு வந்துடும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து இது அடுத்தது இதுக்கு ஈக்குவலாக கீழே வந்து என்ன வரும், ஸோ டிவைடட் பை டெல் எக்ஸ். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு இருக்கிற ஃபைனல் ரிலேஷன். ஓகேவா? ஃபைனலாக கிடைக்கிற ரிலேஷன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஸோ வி வில் பி யூஸிங் சம் ரிலேஷன். அந்த ரிலேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டோ யூ பை டோ எக்ஸ் அட் எக்ஸ் ப்ளஸ் டெல் எக்ஸ் ப்ளஸ் மைனஸ் டோ யூ பை டோ எக்ஸ் அட் எக்ஸ் இன்ட்டு இது வந்து இந்த டேர்ம் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போது using first, right, using principle. Okay, so using the first principle
definition of differentiation, right? Differentiation என்ன எழுத போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட ஒரு லிமிட், ஓகேவா, டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு 0, அப்புறம் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டெல் எக்ஸ் டி மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை டெல் எக்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா நம்ம எப்படி எழுத முடியும்னு பாருங்கள். இதை வந்து டோ எஃப் பை டோ எக்ஸ், ஓகேவா, டோ எக்ஸ்னு எழுதிக்கலாம். ஓகேவா, டோ எஃப் பை டோ எக்ஸ்னு நம்மளால் எழுத முடியும். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் பிரின்சிபல் டெஃபினேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியேஷன். ஸோ இதே இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இங்கே அப்ளை பண்ண போகிறோம் இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணிங்கன்னா நம்மளுக்கு எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, டோ யூ பை டோ டி இஸ் ஈக்குவல் டு கே பை எஸ் டாட் ரோ into, right, limit delta x tends to 0 as delta x tends to 0 ஸோ என்ன பண்ண போகிறோம், ஸோ இங்கே எழுதிக்கிறோம் டோ யூ பை டோ எக்ஸ் at x plus del x minus dou u by dou x at x, ஓகேவா, at x. இது வந்து இதுக்கு டீல வந்து del xன்னு இருக்குது, ஓகேவா, இதுதான் லிமிட்டில். ஸோ அப்போது ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஆல்ரெடி டிஃப்ரென்ஷியலில் இருக்குது. அப்போது என்ன பண்ண போகிறோம், டோ பை டோ எக்ஸ் ஆஃப் டோ யூ பை டோ எக்ஸ் அப்படின்னு எழுத போகிறோம் இதை. ஸோ யூஸிங் த எபோ ரிலேஷன் என்ன பண்ண போகிறோம், டோ யூ பை டோ டி இஸ் ஈக்குவல் டு கே பை எஸ் டாட் ரோ அப்படின்னு எழுதிட்டு டோ பை டோ எக்ஸ் ஆஃப் டோ யூ பை டோ எக்ஸ்ன்னு எழுதிக்கிறேன். ஏன்னா யூஸிங் தி அபோ செட் பிரின்சிபல். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் எனக்கு ஸோ டோ யூ பை டோ டி இஸ் ஈக்குவல் டு, இது ஃபுல்லாக நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கிறேன். அது வந்து சியில் சி ஸ்கொயர்னு வச்சுக்கலாம். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும், டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸு ஸ்கொயர்னு வந்துடுது, டோ எக்ஸு ஸ்கொயர், ஓகேவா. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு இருக்கிற ஒன் டைமென்ஷன் ஹீட் ஈக்குவேஷன், ஓகேவா.